வணக்கம். இன்றைக்கி மார்ச் 8 உலக மகளிர் தினம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெண்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சோஷியல் மீடியா பக்கம்லாம் போனீங்கன்னா சிங்கப்பெண்ணை சாங்லாம் இந்நேரம் ரீல்ஸில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் மாதர் தன்னை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அந்த மாதிரியெல்லாம் வசனங்களை போட்டு நிறைய ஷார்ட்ஸுகளை அப்படி பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஏன் இன்றைக்கி மட்டும் சொல்கிறோம்னா, இந்த உலகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த குற்றங்களை தடுக்கணும், அவங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கணும். நாமளும் காலங்காலமாக பேசிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு ஆதரவாக போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் குற்றங்களும் குறைய மாட்டேங்குது, பெண்களுக்கு முழு சுதந்திரமும் கிடைக்க மாட்டேங்குது. பெண்களுக்கே நம்ம போராட வேண்டிய சூழல் வரும்போது, இன்னொரு பக்கம் பெண்களை தாண்டி சிறுமிகள், குழந்தைகள் இவங்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரும் கவலையாக இருக்குது. சமீபத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு 9 வயசு குழந்தை ஆர்த்தி, அந்த குழந்தைய ஒரு 6 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த பொண்ணோட வீட்டு பக்கத்தில் ஒரு காவாயிலே ஏதோ ஒரு குப்பை முட்டையை தூக்கி போடுற மாதிரி போட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் உலகம் முழுக்க எல்லாரையுமே எல்லாருடைய மனசாட்சியும் உலுக்கி இருக்குது. என்னடா இப்படி ஒரு இரக்கமில்லாத மனிதத்தன்மையற்ற ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு எல்லாரையுமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான மோசமான சம்பவங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது, பொதுமக்களாகிய நமக்கு இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காவல்துறைக்கு இருக்குது, நீதித்துறைக்கு இருக்குது, மிக முக்கியமாக அரசாங்கத்துக்கு இருக்குது, அதை தாண்டி திரைப்படங்களுக்கு இருக்குது. நான் ஏன் திரைப்படங்களை இந்த இடத்துல சொல்கிறோம்னா, இந்த பாண்டிச்சேரி சம்பவத்தை எடுத்துக்கோங்களேன். அந்த குற்றத்தை செஞ்ச 6 பேரில் விவேகானந்தன் அப்படிங்கிற பேரில் ஒரு 56 வயசு பெரியவரும் ஒருத்தரான். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு 56 வயசு பெரிய ஆள், வயசானவர் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காரு அப்படின்னு நமக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த ஆளும் இந்த கருணாசன் ஒரு 19 வயசு பையனும் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய துன்புறுத்துறப்ப கஞ்சா போதையில் இருந்ததாக சொல்கிறாங்க. நாம் ஏன் கஞ்சா போதையை இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி காட்டுறோம்னா, சமீப காலமாக தமிழ் சினிமாவில் வர்ற பெரும்பாலான படங்கள் மக்களுக்கு எதெல்லாம் காட்டக்கூடாதோ அதை எல்லாமே ரொம்ப டேரிங்காக ரொம்ப ஓப்பனாக காட்டுறாங்க. தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கஞ்சா குடிக்கிறது, போதையிலேயே கிடக்கிறது, கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுறது, இந்த மாதிரியான காட்சிகளையும் வசனங்களையும் சர்வசாதாரணமாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவத்துக்கும் திரைப்படங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு தான் அந்த 6 பேரும் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்டால் உண்மையிலே செய்யலை. ஆனால் திரைப்படங்களை காட்டப்படுற சில விஷயங்கள் ஆடியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏன்னா பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள்லாம் பாருங்களேன், அந்த ஒரு படத்தில் ஒரு ஹீரோ ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சார்னா நிறைய ரசிகர்கள் அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு போகிறாங்க. ஒரு படத்தில் ஒரு ஹீரோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டார்னா அதே மாதிரி எங்கடா ட்ரெஸ்ஸு கிடைக்கும்னு தேடி பிடிச்சி எடுத்து போட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் அந்த படத்தில் ஒரு ஹீரோ அப்படி ஸ்டைலாக சிகரெட் அடித்தார்னா காமன் ஆடியன்ஸும் அதே மாதிரி ஸ்டைலாக சிகரெட் அடிக்குன்னு நினைக்கிறான். அதே மாதிரி தான் ஒரு படத்தில் கஞ்சா குடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்தால் உடனே ஆடியன்ஸ் ஒருவேளை கஞ்சா குடிக்கலாம் போல் இருக்கு, எந்த தப்பும் இல்லை போல் இருக்குது அப்படின்னு அவனும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். சரி, திரைப்படங்களை தான் இப்படி எடுக்கிறாங்க, ஏதோ வியாபாரத்துக்காக இப்படி எடுத்து தொலைக்கிறாங்கன்னு விட்டுருவோம். சரி, நாட்டில் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடக்குது, அதுக்காவது யாராவது திரையுலகத்துலேருந்து குரல் கொடுக்குறாங்களா, ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு அப்படி நோட் பண்ணி பார்த்தோம்னா பெரிய அளவில் யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணலை. நடிகர் விஜய், கமல், அப்புறம் சரத்குமார், இவங்க 3 பேரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க 3 பேருமே அரசியல்வாதி ஆகிட்டாங்க, கட்சி நடத்துகிறாங்க. ஸோ ஒரு கட்சியின் தலைவர் அப்படிங்கிற பேரில் அவங்க கண்டன அறிவிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை படத்தோட டைரக்டர் லெனின் பாரதி, அப்புறம் யுவன் சங்கர் ராஜா, இவங்களை தாண்டி பெருசாக யாருமே இந்த புதுச்சேரி சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. ஒரு திரைப்படம் என்ன பண்ண முடியும், சினிமாக்காரங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு திரைப்படம் மிகப்பெரிய மக்கள் புரட்சியை உண்டு பண்ணலாம், உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு சம்பவம் சவுத் கொரியாவில் நடந்தது. 2000 சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளிகள் பள்ளி, அங்கே இருக்கிற பசங்க இருக்காங்களே அவங்க மேலே உள்ளே இருக்கிற டீச்சர்ஸே சில பேர் பாலியல் வன்கொடுமைகளை நடத்துகிறாங்க. இந்த பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போகுது. கோர்ட்டில் அந்த குற்றம் செஞ்சாங்க பாருங்க, அவங்களுக்கு பெரிய அளவில் தண்டனை கிடைக்கல. இந்த சம்பவங்கள்லாம் ஒரு எழுத்தாளர் பார்க்குறாரு, பார்த்து அவருக்குள்ளே பெரிய கோபம் வருது. கோபம் அதை பேஸ் பண்ணி ஒரு நாவல் ஒன்று எழுதுகிறாரு. த க்ரூசிபிள் அப்படிங்கிற பேரில் 2011 அந்த நாவல் வெளியில் வருது. அந்த நாவலை வாங்கி படிக்கிற ஒரு தென்கொரிய சினிமா டைரக்டர், நல்ல இந்த இடத்துல கேட்டுங்க, அந்த நாவலை வாங்கி ஒரு தென்கொரிய
சினிமா டைரக்டர் படிக்கிறாரு. படிச்சுட்டு அதை வந்து நம்ம ஒரு படமாக பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தொஹானி அப்படிங்கிற பேரில் ஒரு படமாக டைரக்ட் பண்ணுறாரு. படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து உலகம் முழுக்க சைலன்ஸ்டு அப்படிங்கிற பேரில் தான் ரிலீஸ் ஆச்சு. தென்கொரியாவில் அந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு. மக்கள் வந்து தேட்டருக்கு போய் கூட்டம் கூட்டமாக அந்த படத்தை பார்க்குறாங்க. படம் மிகப்பெரிய வசூலை அள்ளுது. அதோடு நிற்கலை. படத்தை பார்த்த மக்கள் வந்து தென்கொரிய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்குறாங்க. ஏன்னா 2000 வந்து நீங்கள் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிங்கள்ல, அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை நீங்கள் கொடுக்கணும். அது வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு தன்னெழுச்சியாக மக்கள் வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. தென்கொரிய அரசே வந்து அதிர்ச்சியில் அதை பார்க்குது. என்னடா இது, ஒரு படத்தை பார்த்துட்டு மக்கள் இப்படி நமக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கிட்டாங்களே அப்படின்னு. ஏன் மக்கள் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு போராட்டத்தில் இறங்கினாங்கன்னா, அந்த படத்தில் வந்து அந்த ஸ்கூல் பசங்களுக்கு எதிராக வன்முறைகள் நடக்கும் இல்லையா, அந்த வன்முறை காட்சிகளை பார்த்துட்டு ஒரு வாரம் தூங்கவே இல்லை. படுக்கும்போதெல்லாம் வந்து அந்த 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 பசங்கப்பட்ட சித்திரவதை தான் அவங்க கண்ணு முன்னால் இப்படி வந்துக்கிட்டே போகுது. அவங்களுக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது. என்னடா இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துருக்குது, அதை செஞ்சவங்களுக்கு வந்து பெரிய அளவில் தண்டனையை கொடுக்கலையே அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வருது. இந்த கோவம் வந்து போராட்டமாக மாறுது. வேறு வழி இல்லாமல் தென்கொரிய அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த கேஸை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்கூலையுமே இழுத்து மூடிடுறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் நடக்குது. என்னென்னா, பொதுவாக தென்கொரியாவில் இந்த மாதிரி குற்றங்களை செய்கிறவங்களுக்கு அதிகபட்சமாக 7 வருஷம் தான் தண்டனை அப்படின்னு வச்சுருந்துருக்குறாங்க. அந்த சட்டத்தை வந்து ஆயுள் கால தண்டனை, அதாவது ஆயுள் தண்டனை அப்படின்னு மாற்றுறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த புது சட்டத்துக்கு தொஹானி அப்படிங்கிற அந்த படத்தோட பேரையே வைக்கிறாங்க. நம்ம நாட்டிலையும் வந்து டெல்லியில் வந்து நிர்பயாங்கிற ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் வந்து அந்த சட்டத்துக்கு வந்து நிர்பயாங்கிற அந்த பொண்ணோட பேரையே வச்சாங்க. பட் ஆனால் நம்ம அதுக்கு வந்து இங்கே ஒரு உயிரை கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் தென்கொரியாவில் ஒரு திரைப்படம் அதை செஞ்சது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஒரு திரைப்படங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மனமாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இங்கேயே லாஸ்ட்டாக கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஜிகர்தண்டா XX. அந்த படமே வந்து ஒரு திரைப்படம் வந்து மக்கள் பிரச்சனையை அழகாக வெளியில் கொண்டு வரும் அப்படிங்கிறது காட்டின படம் தானே. பழங்குடியினர் மக்கள் படுற அந்த துன்பங்களை வந்து ஒரு திரைப்படமாக வெளியில் காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு தானே வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கே வந்து தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி எடுத்திருப்பாரு. அந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைச்சது. இதெல்லாம் நாம் ஏன் சொல்கிறோம்னா, இப்போ தொடர்ந்து இந்த சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான, சிறுமிகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது ஒரு 2-3 நாள் அதை பற்றி ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப கோபத்தோடு நம்ம பேசுகிறோம். ஆனால் அது குறையுதா அப்படின்னு பார்த்தா குறையாமல் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அது இன்னும் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏங்க பெண்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கவே கூடாதா, கிடைக்கவே கிடைக்காதா? அவங்களோட அதிகபட்ச சுதந்திரம் கருவறையிலையும் கல்லறையிலையும் அதில் மட்டும்தான் கிடைக்குமா? அதுலேயே அவங்களோட சுதந்திரம் முடிஞ்சு போயிருமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், திருந்துங்க.